ஒரு நாள் கலைஞர் ஸ்டார்ட்ட பேசிட்டு இருக்கேன். விஜய் சார் என்ன பண்ணாதீங்களா, கலைஞர்ட்ட டைரக்டரும் விஜய் சாரும் போனாரு. கலைஞர் விஜய் கைய பிடிச்சு இப்படி இழுத்தாராம் உட்காந்துக்கிட்டு. கன்னத்தை கிள்ளிட்டு எல்லாம் உன்னால தான் அப்படின்ட்டாராம். விஜய் சார் அப்பா நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னாராம். ஒன்றும் இல்லைம்மா, உன்னை வச்சு நான் டெல்லியில் ஸ்டாம்பு வெளியீட்டோட பண்ணேன் இல்லையா பிரேம் மினிஸ்டர் தலைமையில், அது இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு என் கட்சிக்குள்ளனர். உடனே என்னடா பிரச்சனை, சரத்குமார்லேருந்து நெப்போலியன்லேருந்து பல நடிகர்கள் டிஎம்கேல யார் சொன்னான்னு தெரியல, இவங்கெல்லாம் எப்படி ஒரு தமிழன் ஸ்டாம்பை டெல்லியில் வச்சு இவர் வெளியிடுவீங்கன்னு எங்கள் கட்சியில் இருக்கிற சில நடிகர்கள் எல்லாம் கேட்குறாங்கம்மா, அதனால தான் நீ தான் காரணம்னு சொன்னேன். உடனே டைரக்ட் கீழே கிட்ட தெரியுமா, பா ஒரு தமிழனுக்கு தானப்பா போட்டீங்க, என்னப்பா தப்பு இருக்கு, இங்க இருக்கிற தமிழனுக்கு பிடிக்கலையே. இதை கலைஞர் சொன்னாராம், இதை தளபதி என்கிட்ட சொன்னார். இதுவும் நடந்தது. இதே திமுக மேல அவங்க ஒரு இதுல பேசுறாரு, கனிமொழி படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. கலைஞர் தன் பேரனுக்கும் மகளுக்கும் யார் யார் பேர் வச்சாரோ அந்த பேரை எல்லாம் டைட்டிலான்னு வைக்கிறேன்னு சொன்னார். கலைஞரோட கதைவாசன் நடிக்கிறேன் மண்ணின் மைந்தன் ராமநாயகம் படத்துல கோல்டன் ஈகிள் மண்டபத்துல அன்னைக்கும் பேசினார். இன்னைக்கு இப்படி பேசுறாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, டாக்டர் கலைஞர் பேர்ல வேறு சிலர்கள் பிளே பண்ணிட்டாங்க.